ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். மார்கழி மாதம் நேற்று பிறந்தாச்சுங்க. மார்கழி மாதம் 30 நாளுமே சக்தி வாய்ந்த இறை வழிபாட்டுக்குரிய நாட்கள். முதல் நாளே பஞ்சமி திதி வந்ததுங்க. அதுவே சக்தி வாய்ந்த நாட்கள். அதோடு சேர்த்து இந்த திதியுடைய நாட்கள் சேரும்போது இன்னும் சக்தி வாய்ந்த நாட்களாக மாறுது. முதல் நாள் பஞ்சமி திதி வந்ததுங்களா. 2வது நாள் இன்றைக்கி சஷ்டி திதி. இதை சதய சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க இந்த சஷ்டி வரும். இந்த நாட்களில் முருகப்பெருமானை நம்ம வழிபடும்போது எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கும். காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. வீடியோ எடுக்கும்போது நல்லா தான் எடுத்தேன். அப்லோட் பண்ணும்போதும் நல்லா தான் பண்ணேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக முருகப்பெருமானையும் வேலையும் நான் பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இது டெக்னிக்கல் ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் முருகப்பெருமானையும் வேலையும் எப்பவுமே என்னை நீ பிடிச்சிக்கோ, உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்ததுங்க. இது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதோடு சேர்த்து நாளைக்கு வளர்பிறை அஷ்டமிங்க. அஷ்டமி அப்படின்னா நம்ம பைரவரை தான் வழிபடுவோம். பைரவர் யாருன்னா சிவனோட ருத்ர அம்சமாக தோன்றிய ரூபம் தாங்க கால பைரவர் ரூபம். அந்தகாசுரன் அப்படின்னா அசுரனை வதம் செய்வதற்காக சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவர் பைரவர். இவர் பொதுவாக 4 கைகளோடு காணப்படுவார். சில இடங்களில் அரிதாக 14 மற்றும் 32 கைகளோட காட்சி தருவாருங்க. சிவனோட மகனாக கருதப்படும் பைரவர் 8 வடிவங்களில் அருள் செய்வார். இவரை அஷ்டபைரவர்கள் அப்படின்னு நாம் அழைக்கிறோம். காசி நகரில் காவல் தெய்வமாக இருக்கிறவர் இவர் தாங்க. கால பைரவரோட அனுமதி இருந்தால் மட்டுமே காசி நகருக்கு போய் விஸ்வநாதரை நம்மால் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. காசி நகரத்தை 8 திசைகளில் இருந்தும் காவல் காப்பவர் இவர் தாங்க. எல்லா சிவன் கோவிலும் கால பைரவர் அல்லது பைரவர் சன்னதி கண்டிப்பாக இருக்குங்க. வடகிழக்கு திசையில் நின்ற கோலத்தில் காட்சி தருவார். நாகத்தை பூணூலாகவும் பெரிய தலையில் அணிஞ்சு காட்சி தருவாருங்க. சிவாலயங்களில் காவல் தெய்வமாக இருக்கிறவர் பைரவர். பைரவர் அப்படின்ற சொல்லுக்கு பயத்தை போக்குபவர் அப்படின்ற பொருள். மனசார நினச்சி வழிபடுறவங்களுக்கு உடனடியாக அருளை தரக்கூடியவர் இவர் அருள் இருந்தாவே அஷ்டமா சித்தியும் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட வாகனம் நாய்ங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாள் தான். அதுலேயும் கூடுதலாக அந்த நாட்களை மேலும் சிறப்பாக செய்ய சில விசேஷ திதிகள் சேர்ந்தால் சொல்லவே வேண்டாங்க. ரெட்டிப்பு பலன்தான் நமக்கு. அந்த வகையில் நாளை மார்கழி 3வது நாள் சிறப்பாக மாற்ற வளர்பிறை அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த அஷ்டமி திதியோடு சனி பெயர்ச்சியும் சேர்ந்து வந்திருக்குங்க. இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஆன்மீக வழிபாடு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த அஷ்டமி திதியானது நாளை செவ்வாய்க்கிழமை மதியம் 3:51 மணிக்கு பிறந்து அடுத்த நாள் புதன்கிழமை மதியம் 1:34 வரைக்கும் இந்த அஷ்டமி திதி இருக்குங்க. சனி பெயர்ச்சியானது 20/12/2023 புதன்கிழமை பெயர்ச்சியாக இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் வளம் பெறவும் இந்த வளர்பிறை அஷ்டமி திதி வழிபாட்டை நாம் செய்யணுங்க. சனி பகவான் பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சியின் மூலம் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்று வேண்டியும் இந்த கால பைரவரை நாம் வழிபாடு செய்யலாங்க. காலத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் சக்தி இந்த கால பைரவருக்கு உண்டுங்க. கர்ம வினையால் உங்களை தொடரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும் சக்தியும் இந்த கால பைரவருக்கு உண்டு அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. நாளைக்கு மாலை 4 மணிக்கு மேலே எல்லா பைரவர் சன்னிதான சிறப்பு வழிபாட்டு பூஜைகள் நடக்கும். அதில் போய் நாம் கலந்துக்கணுங்க. செவ்வாய்க்கிழமை மாலை 2 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கருப்பு எள்ளு போட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி பைரவர் சந்நிதிக்கு முன்னாடி வச்சிருங்க. பைரவருக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்ற பாதையில் போகணும், மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கணும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், படிப்பில் மேலே உயர்ந்து போகணும், இப்படி முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதலை இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவர்கிட்ட வச்சா உங்களுடைய முன்னேற்றம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. கூடுதலான இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நாம் எள்ளு போட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்கோம். சனி பகவானால் சனி பெயர்ச்சியால் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு இந்த வளர்பிறை திதியில் கால பைரவரை நினச்சி வேண்டிக்கோங்க. சனி பெயர்ச்சி மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தால் கூட வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்ற கால பைரவர் காவல் தெய்வமாக நிற்பார் அப்படின்றதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாங்க. மனமுருகி நீங்கள் கால பைரவரை வேண்டினீங்களா உங்களுடைய விதியை மாற்றும் சக்தி இந்த கால பைரவருக்கு உண்டுங்க. நாளைய தினம் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் கால பைரவருக்கு எல் தீபம் ஏற்றி உங்கள் முன்னேற்றத்திற்கான வழியை நீங்கள்
நீங்கள் வந்து அவர்கிட்ட வேண்டுதலாக வைங்க, எல்லாம் நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சின்னதாக ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து வீடியோவை பார்த்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணிமாலை கிஃப்ட்டாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. அதனால் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஒரு கமெண்ட்டை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க.